உறைவிடம் நீதானே, நீதானே உறைவிடம் நீதானே, புகழிடம் நீதானே, உறைவிடம் நீதானே, புகழிடம் ஆபத்து நேரினாவே என்ன தீங்கும் மேற்கொள்ளாதே, ஆபத்து நேரினாவே என்ன தீங்கும் மேற்கொள்ளாதே, காந்தலில் போதாமலே காக்கும் தூதன் எனக்கு, காந்தலில் போதாமலே காக்கும் தூதன் எனக்கு, உன்னதமானவரே. கைதட்டி ஹல்லேலூயா. என் உறைவிடம் நீர்தான், உன்னதமான எல்லாரும் ஹல்லேலூயா. நீதானே உறைவிடம் நீதானே, அவர்தான் நமக்கு உறைவிடம், அவர்தான் நமக்கு புகழிடம். சத்தமா பாடு. ஆமென். ஆபத்து நேரினாலே எந்த தீங்கும் மேற்கொள்ளாதே, ஆபத்து நேரினாலே எந்த தீங்கும் மேற்கொள்ளாதே, கால்களில் போதாமலே காக்கும் தூதன் நமக்கு, சொல்லு கால்களில் காக்கும் தூதன், உன்னதமானவரே என் உறைவிடம் நீதான். ஹல்லேலூயா. பவுலடிகள் அப்படி சொல்லுவார், என் உறைவிடமானவரே. தாவீது அப்படி சொல்லுவார், என் உறைவிடமானவரே. ஹல்லேலூயா. என் உறைவிடம் நீதானே, உறைவிடம் நீதானே, உறைவிடம் நீதானே, உறைவிடம் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஓ சகலமும் படைத்த, ஆமா ஹல்லேலூயா, வல்லவரே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே, ஓ சிங்கத்தின் மேலும்
என்று தினமும் நான் சொல்லுவேன். ஓ வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவேன். ஓ வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவேன். நீதானே உரை நீதானே. உறைவிடம் நீதானே உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே நீதானே உறைவிடம் நீதானே உறைவிடம். சொல்லுங்க. நீதானே உறைவிடம் நீதானே உறைவிடம். மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து தாங்குகிறீர். ஓ மன்றாடும் போது எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் பதில் கொடுத்து மகிழ்கிறார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் மன்றாடும் போது ஏசையா ஆமே. நான் மன்றாடும் போதெல்லாம்
உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வார்த்தையை அவரை பார்த்து அந்த சிலுவை காட்சியை பார்த்து, ஓ எஸ், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் வைக்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவர். எஸ், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நமக்கு ஒரு பந்தி வைக்கிற தேவன். எஸ், உறைவிடம் நீதானே, நீதானே உறைவிடம் நீதானே உறை. சொல்லுகாமே நான் நம்பும் தகப்பன் நீ என்று தினமும் நான் சொல்லுவேன். நான் நம்பும் அந்த வார்த்தையை சொல்லிருக்கேன். அவர் இருதய சந்தோஷம் அடையும். தகப்பனே, நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, என் இயேசுவே, நான் உண்மையே நம்பி இருக்கிற. எல்லாரும் அந்த வார்த்தையை, சபை அந்த வார்த்தையை சொல்லட்டும். தகப்பன் நீ தினமும் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? வேடனின் கண்ணி பாடாக்கும் கொள்ளை நோய் தப்புவிட்டு காப்பாற்றுவே. அதனாலதான் நம்பி இருக்க ஆண்டவரே. சொல்லுங்க, அதனாலதான்ப்பா ஆண்டவரே, என் கால்களுக்கு கீழே விரிக்கப்பட்ட கண்ணிகளுக்கெல்லாம் என்னை காப்பாற்றுகிறவரே, அதனாலதான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி பாடுங்க. சொல்லுங்க, வேடனின் கண்ணி. எஸ் எஸ், காப்பாற்றுவே. நீதானே உறைவிடம், நீதானே உறைவிடம், நீதானே உறைவிடம், நீதானே புகழிடம், நீதானே உறைவிடம், நீதானே புகழிடம். என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. எஸ் எஸ் எஸ், ஆமாப்பா, என் உறைவிடம், என் உறைவிடம் நீதானே, நீதானே. கைதட்டி சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீதானே, உங்களிடம் உன்னதற்கு காத்திடுவார் திருவையாரே. காக்கும் கரங்கள் உன்னதற்கு காத்திடுவார் திருவையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை.
சொல்லுங்க, அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு தான் ஆராதனை, அந்த வார்த்தை தான் ஆராதனை. நம்புவேன், என் தெய்வத்தையே நான் நம்பி இருப்பேன், என் இயேசுவையே நான் நம்பி இருப்பேன். இந்த உலகத்தில் வேறு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க போராட்டம் கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. உண்மையா சொல்லணும், நம்பு ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை, எந்த மனுஷனையும் ஆண்டவரே, எந்த காலகட்டத்தை நான் நம்ப போறதில்லை. என்னை அழைத்த என் ஆண்டவர், எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தெய்வத்தையே நாங்கள் நம்பி இருப்போம். கண்மலைகளை பெயர்க்கும்படியாக தான் ஆமென், அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். சொல்லுங்க, எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்மலைகளை பெயர்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து பலனடைந்து கழுகை போல உயர பறக்கிற அனுபவம். கர்த்தருக்காய் காத்திருந்து பலன் பெற்று உயர உயர எழுப்புகிற அனுபவம். நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரை மட்டும் நம்பி இருப்பேன். அப்படி நீங்க விரும்பினா இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க, நான் உங்க மட்டும் நம்பி இருப்பேன் ஆண்டவரே. எஸ் எஸ் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஓ தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையே அவர் பூமியிலே உயர்ந்திருப்பார். அவரை போற்றி பாடுங்கள். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் இந்த ராஜா? அவர் மகிமையே ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள்.
யார் இந்த ராஜா மகிமையே. அந்த வார்த்தை சொல்லும்போது இருதயத்தில் அவ்வளவு சமாதானம் உண்டாகட்டும். அவர் மகிமையின் ராஜா, அவர் மாசற்ற கர்த்தர், அவர் குறைவில்லாதவர், அவர் குற்றமில்லாதவர், அவர் பரிசுத்த தெய்வம், அவர் சேனைகளின் தேவன். ராஜா ராஜா தாரைகள் உயரட்டும், சந்தோஷமா பாருங்க. எஸ் எஸ் தாரைகள் உயரட்டும், ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தம் அன்றோ, அதன் குடிகளெல்லாம் அவரின் உடைமை அன்றோ. நாமெல்லாம் அவருடைய உடைமைகள், நாமெல்லாம் அவருடைய உரிமைகள். சொல்லி பாடுங்க அல்லேலூயா. அவரின் உடைமை என்றோ, தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா மகிமையே. அவர் வெள்ளை குதிரையிலே ஏறினவராய், வெள்ளை சிங்காசனத்திற்குரியவராய், முத்திரைகளை உடைக்கத்தக்கவராய், ஓ 4 ஜீவன்களுக்கு மத்தியிலே, 24 மூப்பர்களுக்கு மத்தியிலே அவர் மகிமையின் ராஜாவாய். மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா மகிமையே ராஜா. தாரைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தாரைகள் உயரட்டும். அப்படியே எழுந்து நிற்போமா? நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அவரை உயர்த்துங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஓ தாரைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தாரைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், தாரைகள் உயரட்டும், கதவு. இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். இந்த கால வேளையில் அவருடைய ஆராதனைக்கு நேராய், அவரை உயர்த்துகிற இந்த ஸ்தலத்துக்கு நேராய், அவரை பாடிக்கொண்டிருக்கிற இந்த ஸ்தானத்துக்கு நேராய், அவரை தேடிக்கொண்டிருக்கிற ஓ அவருடைய ஆலயத்திலே ஓ ஸ்தோத்திரம். நம்முடைய இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து, அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறவர், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாய் மாற்றுகிறவர், பலனடைய செய்கிறவர், எல்லா குறைவுகளையும் நீக்கி ஓ குற்றங்களையும் நீக்கி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து ஆதரித்து அரவணைக்கிற தெய்வத்துக்கு நேராக இந்த கால வேளையிலே இந்த இருதயம் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அலைகள் உயரட்டும். சொல்லுகாமே.
மகிமையே வாசல்கள் திறக்கப்படட்டும், இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இப்போதே, எத்தனை கஷ்டப்பாடுகள் இருதயத்திலே தேங்கி கிடந்திருந்தால் இப்பொழுதே கதவு திறக்கப்படும் போது, இப்போதே வாசல்கள் திறக்கப்படும் போதே இருதயங்களை லகுவாய் மாற்ற வல்லவர் அவர். மகிமையே ராஜா, அவர் மகிமையின் ராஜா. அப்படியே கையை உயர்த்தி அவர் ஆராதிப்போமா? கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரோ, இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரோடாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் கேட்கும் சேவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் நம்மை காத்திடுவார் என்றுமே. எத்தனை கஷ்டப்பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீரான பாதைகளை கடக்க நேர்ந்தாலும், பலவீனங்கள் நம்மை சோர்வுக்குள்ளே தள்ளினாலும், மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை மனமடிவாக்கினாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, நம் மீது தேவன் கொண்டிருக்கிற திட்டம் பெரியவைகள். நம் மீது கர்த்தர் கொண்டிருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். தொல்லை கஷ்டங்கள் இந்த பூமியிலே வரும். இன்பமான சூழ்நிலையிலே ஒரு பெரிய துன்பத்தை காண நேரிடும். ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்தில் இருந்து நமக்கு பதில் வரும். அவரே நம்முடைய வாழ்க்கையின் மகிமையின் ராஜா. நம்முடைய இருதய கதவுகள் எப்போது அவருக்காக திறந்தே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையோ, பாடோ, கண்ணீரோ, பிரச்சனையோ, உயர்வோ, தாழ்வோ, மரணமோ, ஜீவனோ, வாழ்வோ, பசியோ, பட்டினியோ, வறுமையோ, சிறுமையோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காதபடி காத்துக் கொள்ளுவதே இந்த உலகத்திலே நாம் தேவனை ஆராதிக்கிற உண்மையான ஆராதனை. கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.